السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إذا تمنى أحدكم فليكثر فإنما يسأل ربه. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறாங்க. சஹீஹே ஜாமிய இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதா தமன்னா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஆசைப்படுவதாக இருந்தால், ஃபல் யுக்சிர், அதிகம் ஆசைப்படட்டும், ஃப இன்னமா யஸ்அலு ரப்பஹு, ஏனென்றால் அவர் தன் இறைவனிடம் கேட்கின்றார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம். இறைவன் நினைத்தால் எதையும் தருவான், இறைவனுக்கு எதுவும் தூரமானதல்ல என்கின்ற ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே. உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. எல்லாருக்கும் ஆசைகளும் இருக்கும், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆனால் அவைகள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை என்ன செய்வார்? ஆசைப்படுவார். ஒரு ஏழை செல்வத்தை ஆசைப்படுவார். ஒரு செல்வந்தர் செல்வாக்கை ஆசைப்படுவார். மக்களிடம் செல்வாக்கை பெற்ற ஒரு மனிதர் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்படுவார். இப்படி மனிதனின் ஆசைகள் பல்வேறு விதத்தில் நீண்டு கொண்டே போகும். அதை நம்ம ஒவ்வொரு உதாரணங்களாக நம்ம சொல்லலாம். சிலருடைய உள்ளத்தில் இருக்கும் ஆசைகளை பார்த்தால் ரொம்பவும் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். எப்படின்னா, ஒரு செய்தி, இங்கிலாந்து நாட்டில் ஒரு முதியோர் காப்பகத்தில் உள்ள நிர்வாகம் என்ன செஞ்சு, முதியோர்களின் நீங்காத நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி வைக்க முடிவு செய்தது. அப்படி முடிவு செய்து ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொருவரிடத்திலும் தம் ஆசைகளை பற்றி என்ன செஞ்சாங்க? கேட்டு அதை நிறைவேற்ற ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. அந்த முதியவர்களில் ஒரு வயது முதிர்ந்த சுமார் 104 வயது உடைய ஒரு மூதாட்டி தனக்கான ஆசையை இவ்வாறு குறிப்பிட்டாங்களாம். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த நிர்வாகம் என்ன செய்தது? அசந்து வியந்து போனது. இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு சொல்லி வியந்து போனது. என்ன என்று பார்த்தால், நான் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஜெயிலுக்கு செல்ல வேண்டும், அந்த அனுபவம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த மூதாட்டி என்ன செஞ்சாங்க? குறிப்பிட்டாங்க. கடைசியில் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் காவலர்களை அழைத்து அந்த மூதாட்டியை கைது செய்து ஜீப்பில் ஏற்றி ஜெயிலுக்கு கொண்டு போய் ஒரு நாள் வைத்து திரும்ப என்ன செஞ்சது? அந்த முதியோர் காப்பகத்திற்கு அழைத்து வரப்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம். இப்படியும் சில மனிதர்களின் ஆசைகள், இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைகள் வெவ்வேறுபட்டதாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆனால் ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஆசை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோமேயானால், நன்மைகளை செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும், இறைவனிடத்தில் உயர் அந்தஸ்தை பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டும், இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டும் என்பதற்கு இணங்க ஒரு வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக அமையப்பட்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க கூறுறாங்க, சீரத்து இப்னு ஹிஷாம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட செய்தியை நாம் பார்க்குறோம். தபூக் யுத்தத்தின் போது
ஒரு இடத்துல இரவு தங்கியிருந்தோம். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, தபூக் யுத்தத்தின் போது ஒரு இடத்துல நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், தங்கியிருந்தோம். அப்போது நான் இடையில என்ன செஞ்சேன், விழித்து பார்த்தேன். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அங்கு சென்று பார்த்தேன், அப்துல்லா துல் பிஜாதைனில் முஸ்னியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களை அடக்கம் செய்யும் பணியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க, ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அவங்கள அடக்கம் பண்ணக்கூடிய வேலையில் என்ன செஞ்சாங்க, ஈடுபட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழிக்குள்ளே இறங்கி நின்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஜனாசாவை எடுத்து குழிக்குள்ளே என்ன செஞ்சாங்க, இறக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தில் கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை குழிக்குள் வைத்துவிட்டு சொன்னாங்க, இறைவா, இவரை நான் பொருந்தி கொண்டவராக இருந்தேன். யா அல்லாஹ், நீயும் இவரை பொருந்திக் கொள் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதருக்காக, அதாவது அந்த சஹாபிக்காக என்ன செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க. அந்த நிகழ்வை கண்டபோது, அந்த நிகழ்வை கண்ட நான் அங்கே மரணித்தவராக நான் இருக்க வேண்டுமே, நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி சீரத்து இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகில் வாழும் காலங்களில் நல்லோர்களுடன் வாழ ஆசைப்பட வேண்டும், நன்மைகளை செய்ய ஆசைப்பட வேண்டும், நல்லோர்களால் நாம் சுமந்து செல்லப்பட ஆசைப்பட வேண்டும், நல்லோர்களின் துஆவோடு அடக்கம் செய்யப்படுவதை ஆசைப்பட வேண்டும். இவ்வாறு நம் எண்ணம் அமையும் பட்சத்தில் நம் வாழ்வு மரணம் அனைத்துமே நன்மையாகி உயர் அந்தஸ்து கிடைக்கப்பெற்று சிறந்த பாக்கியசாலியாக ஆகிவிடலாம் என்பதை உணர்த்தக்கூடியதாகத்தான் மேற்கூறப்பட்ட இந்த வரலாறு ஒரு சிறப்பு அம்சத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்ற அன்பானவர்களே. உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் தீயோர்களுடைய சகவாசம் இல்லாமல் நல்லோர்களுடைய சகவாசத்தோடு இருக்கணும்ட்டு ஆசைப்படணும், நன்மைகளை செய்யணும்னு ஆசைப்படணும், நல்ல ஒரு முடிவு நமக்கு கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டால் அந்த ஆசைக்கு இணங்க அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நம்முடைய உலக வாழ்வு, இறுதி முடிவு, நாம் மரணித்த பின்பு மறுமை வாழ்வு அனைத்திலுமே அல்லாஹு தஆலா சிறந்த அந்தஸ்தையும் சிறந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் மூலமாக, இந்த வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அந்த பாக்கியம் பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.